ஹலோ விவர்ஸ், காசியில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். அந்த நகரம் முழுவதும் ஒரே பரபரப்பா இருக்கு. அது ஒரு தீபாவளி சீசன். தீபாவளி நாள் நெருங்குது. அப்பதான் அங்க ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல கூட்டம் நிரம்பி வழியுது. திடீர்னு அங்க போலீசார் வராங்க. இப்பதான் அங்க குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. சோதனை பண்றாங்க. அப்பதான் சில வளையல்கள் மணி எல்லாம் வெளில வருது. இத பார்த்து போலீசார் அதிர்ச்சி ஆறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்ப்போம். காசினாவே எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு இந்துவோட புனித தலம். அது மட்டும் இல்லாம நம்ம பாவங்களாம் தீர அந்த நீர்ல கங்கையில குளிச்சாவே போதும், கங்கையில மூழ்கி எரிஞ்சாவே போதும், அனைத்து பாவங்களும் தீர்ந்துரும். மிகப்பெரிய ஒரு நகரம். இந்தியாவின் புராண காலத்திலிருந்து அது பழமை வாய்ந்தது, ரொம்ப பெயர் பெற்றது. இப்படிப்பட்ட நகரத்துல அங்க சைவம் தான் அதிகமா இருக்கும். இப்பதான் அங்க தீபாவளி நெருங்குது. காசில இருந்து கொஞ்சம் தூரத்துல அசைவ கடை ஒண்ணு இருக்கு. அதுல பிரியாணியும் சூப்பும் ரொம்ப அதிகமா விற்கும். ரொம்ப சுவையானது கூட. இப்ப நிறைய மக்கள் அங்க வந்து சூப்பும் பிரியாணியும் சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா காசிலேயே அங்கதான் அசைவம் மிக பிரபலமா இருக்கும். அதே நேரத்துல மிகவும் சுவையாவும் இருக்கும். எல்லாரும் இப்படி பேசிக்கிறாங்க, ராகவம் மட்டும் எப்படி இவ்வளவு சுவையா வந்து சூப்பு தராரு, ஏதாவது மசாலாவில தனித்தன்மை இருக்கும் அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. இப்படி அவருடைய கடையில மக்கள் கூட்டம் அலமோதிட்டே இருக்கும். அப்பதான் தீபாவளியும் இன்னும் 4 நாள் நெருங்குது. அதே நேரத்துல அங்க 19 வயது மீரா என்ற பெண், அவ தனது அம்மாவுக்கு, அம்மா என்னுடைய சம்பளத்துல இருந்து முதல் தீபாவளிக்கு உனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வரேன் அப்படின்னும் அவ சொல்றா. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றா, சிரிச்சுக்கிட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நார்மல் புடவை போதும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இல்லம்மா, நான் உனக்கு நல்ல புடவை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவ மார்க்கெட்டுக்கு போறா. மார்க்கெட்ல கூட்டம் அலமோதுது. சேரி வாங்கறதுக்கும் ஸ்வீட் வாங்கறதுக்கும் கூட்டம் அலமோதிட்டு இருக்கு. ஏன்னா தீபாவளி சீசன்றதால அவ்வளவு கூட்டம். அவருடைய அம்மா சரஸ்வதி வெளில போறாங்க. இப்ப அவருடைய சகோதரன் வந்து வீட்டுல வந்து பாக்குறான். அக்காவும் இல்ல, அம்மாவும் இல்ல. இப்ப அம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு வராங்க. எங்கம்மா அக்கா அப்படின்னும் அவன் கேக்குறான். அவங்க சொல்றாங்க, இது போல புடவை வாங்க போயிருக்கா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அவன் போன் பண்ணி பாக்குறான். போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதனால அவங்க ரொம்ப கவலையா வராங்க. உடனடியா எல்லா இடங்கள்லயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. மீராவோட அம்மா சரஸ்வதி இந்து இடுக்கு அப்படின்னு அந்த கடத்தூர் முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா துணிகளிலும் ஏறி இறங்குறாங்க. ஆனா மீராவை எங்கேயுமே காணோம். அவங்களுக்கு ஒரே கவலையா இருக்கு. இந்த நேரத்துல தான் உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் யாரையாவது இழுத்துட்டு ஓடிடுவாங்க, அப்படிப்பட்ட கேஸ் தான் அதிகமா வருது, யாரையாவது இழுத்துட்டு ஓடிப்பான் பொண்ணு, அதனால வீட்டுக்கு போ, செய்தி வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க எதுவுமே பேசல, வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 நாளாவது 2 நாளாயும் மீராவோட செய்தி எதுவுமே வரல. அதே நேரத்துல ராகவோட கடையில கூட்டம் அலமோது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் சொல்றாரு, இந்த கடையில சூப்பு பிரியாணியும் ரொம்ப சுவையா இருக்கு, ஆனா ஏதோ சின்ன மனம் வீசுது அப்படின்னும் ஒருத்தர் பேசிக்கிறாரு. இந்த இடத்துல ராகவிடம் என்ன காரணம் சின்னதா வந்து மனம் வீசுது அப்படின்னும், இனிப்பு கலந்துருக்கு, ஏதோ மனம் வீசுது, என்ன காரணம் அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க, உங்களுக்கு மட்டும் தான் அப்படி தோணுது அப்படின்னும் அவர் சொல்றாரு. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க ஒதுக்கி வச்சிருங்க, வேற சூப்பு உங்களுக்கு தரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவருடைய மனதிலையும் ஏதோ சந்தேகம் இருக்கு. இந்த இடத்துல தான் அவருடைய அம்மா தனது மகளை தேடி பக்கத்துல ஒரு பெண்மணியும் சூப்பு விற்கிறாங்க. இப்ப அந்த கடைக்குள்ள வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனது மகளை பாத்தியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப அந்த பெண்மணியும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க, அந்த கடைக்கு பக்கத்துல தான் மகளுடைய சைக்கிள் அங்க நிக்குது. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என் மகளுடைய சைக்கிள் இங்கதான் இருக்கு, இங்கதான் வந்திருக்கா அப்படின்னும் அவங்க அழுகுறாங்க. இப்ப அவங்க பல பேரிடமும் எல்லா கடைகளிலுமே கேக்குறாங்க, யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ராகவ் கடையிலயும் கேக்குறாங்க, இல்லன்னு சொல்றான். அமீர் என்ற பையன் சிலிண்டர் போட ராகவோட கடைக்கு வரான். இப்பதான் அங்க உள்ள போறான். உள்ள போய் சிலிண்டர் வந்து வைக்கிறான். ஆனா இப்ப அவன் மனசுல நினைக்கிறான், ஏதோ வித்தியாசமான ஒரு வாடை வருது அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். இந்த இடத்துல தான் மனதுல படபடப்பாகுது. ஏன்னா முன்னாடிலாம் 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் வாங்குவாரு. ஆனா இந்த 2 மாசமா அதிக சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் இவர் சிலிண்டர் பண்றாரு, அவ்வளவு பயன்படுத்துறாரு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே பலவிதமா வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவன் மனசுல கெட்ட விஷயம் ஏதோ நடந்திருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இப்பதான் வெளில வரான். வெளில வந்து பலவிதமா யோசிச்சுட்டு இருக்கான். பக்கத்துல அந்த பெண்மணியோட கடைக்கு போறான். அந்த கடையில தான் மீராவோட அம்மா சரஸ்வதி தனது பொண்ணை காணோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவன் மனசுல இப்படி நினைச்சுக்கிறான், இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, இந்த கடையில தான் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஆனா தனது மனைவி இருக்கா, குழந்தை இருக்கா, ஏதாவது பிரச்சனைனா நாளைக்கு பாத்துக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்ல, அதனால தான் எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனாலேயே எதுவும் சொல்லாம போயிடுறான். அவனுடைய மனது கேட்கல. இப்ப திரும்ப மறுநாள் அந்த கடைக்கு வராங்க. அந்த பெண்மணி கடைக்கு வரான். அந்த பெண்ணு நேத்து ஒரு பெண்ணு தேடிட்டு இருந்தாங்க, அவங்க யார் அப்படின்னு கேக்குறான். அந்த வீட்டையும் காட்டுறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு போறான். அம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, நம்ம ஸ்டேஷன் போலாமா அப்படின்னு திரும்ப கேக்குறான். சரிப்பா, நேத்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம், ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இது மாதிரி வீட்டுக்கு வருவாங்க, யாரையா இழுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு இது போல மோசம் பேசுறாங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லம்மா, வாமா போய் பார்ப்போம், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அவன் அழைச்சிட்டு போறான். இப்பதான் அங்க அர்ஜுன் வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப அர்ஜுனிடம்
சார் 2 நாளாயும் என்னுடைய பொண்ணு வரல, அதனால ஏதோ இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் எஸ்ஐ அர்ஜுனும் யோசிக்கிறாரு, இது போல இதுல ஏதோ விஷயம் இருக்கு, விசாரிச்சு பாக்குறதா நல்லது அப்படின்னு அவருடைய மனசுல தோணுது. கடந்த 2 மாசமாவே அங்குள்ள இளம்பெண்கள்லாம் காணாம போயிட்டு இருந்தாங்க. இதனால போலீசாருக்கு ஒரே சந்தேகம். இப்ப அவனோட மேலதிகாரியிடம் இங்க பெண்கள்லாம் காணா போயிட்டு இருக்காங்க சார், இந்த பெண்ணு ஏதோ பயங்கரமா சிக்கல்ல மாட்ட நினைக்கிறேன், ஆனா இவங்க சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கு சார் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு அவர் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இந்த கடையோட பக்கத்துல தான் இந்த சைக்கிள் நிப்பாட்டிச்சிருக்காங்க, அதனால இந்த பெண்ணு வேற எங்கேயும் போறதுக்கு வழி இல்ல, இந்த கடைக்கு பக்கத்துல தான் அந்த பெண்ணு எங்கே நின்று இருக்கா அப்படின்னும் அர்ஜுன் சொல்றான். அவருடைய மனசுலயும் இது சரிதான் தோணுது. இப்ப சரி, ஆனா நீ விசாரி, இதுல நீ விசாரிச்சு உண்மை கண்டுபிடிக்கல அப்படின்னா உன்னை சஸ்பெண்டே பண்ணிடுவோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஏன்னா தீபாவளி நேரத்துல பதட்டத்தை உருவாக்க வேண்டாம், இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும், அதனால யாருக்கும் தெரியாம சைலண்டா விசாரிக்கணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அர்ஜுனும் சரி அப்படின்ட்டு வெளில வரான். இப்ப அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, சரி வாங்கம்மா போலாம் அப்படின்னு அவர் அழைச்சிட்டு வர்றாரு. இப்ப எஸ்ஐ அர்ஜுனும் அமீரிடம் இப்படி கேக்குறாரு, நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. சிலிண்டர் போட வரேன், எனக்கு ராக கடை மீது ரொம்ப சந்தேகம் இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா இந்த 2 மாசமாவே அதிக சிலிண்டர் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னும், ஆனா அந்த கறி இருந்து வேவுது, அதுல ஏதோ எனக்கு சந்தேகம் இருக்கிற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு அந்த கடைக்கு வந்து வராங்க. இப்ப அந்த கடையில எல்லாத்தையும் நோட்டம் பெறாங்க. இப்ப ராகவ் கடையில இப்படி பேசிக்கிறாங்க, தீபாவளி நாளைக்கு தான், ஆனா இன்னைக்கு செம்ம கூட்டம் இருக்கு, இந்த நகரத்திலே எப்போதும் பிரியாணி எப்போதும் சூப்பர் இருக்கிற ஒரே கடை ராகவ் கடை தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளவு கறி கிடைக்குது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இவங்களுக்கு யாராவது ஸ்பெஷலா சப்ளை பண்ணுவாங்க, வெளி ஸ்டேட்ல இருந்து எங்கேயாவது வரும் அப்படின்னும் அவர் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, கறி கொடுக்கறதுக்கு ஒரு லாரியில 2 பேர் வராங்க. இப்ப அந்த 2 பேரும் பெரிய அளவுல அந்த லாரி முழுவதும் கறி இருக்கு. இப்ப அந்த கறியை இறக்கி வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த இடத்துல தான் அர்ஜுன் அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறான், நீங்க யாரு, எப்படி இவ்வளவு கறி எடுத்து வரீங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது, எங்க முதலாளி எங்களை சப்ளை பண்ணுவாரு, நாங்க கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவனுக்கு எதுவுமே புரியல, சந்தேகம் வலுக்குது. இப்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் திடீர்னு கடையில போய் நுழைஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு கடவுள் நுழையிறாங்க. இப்ப நாங்க வந்து போலீஸ், யாரும் வந்து அசையக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ராகவ் நடுங்குறான், பதட்டப்படுறான், ஏதோ கீழே இருந்து எடுக்கிறான். இப்பதான் அர்ஜுன் சொல்றாரு, எதுவுமே எடுக்காத, அப்படியே நில்லு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த மக்கள் எல்லாருமே பதட்டமாகறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 4-5 போலீசார் உள்ள நுழையிறாங்க. இப்ப போயிட்டு பெரிய பெரிய பாத்திரத்துல கறிகள் எல்லாம் வெந்துட்டு இருக்கு. அதை பாக்குறாங்க. ஒரு பெரிய கரண்டி எடுத்துட்டு அந்த கரண்டில அந்த கறி கொதிச்சிட்டு இருக்கு. அந்த கறி எல்லாம் நோண்டி பாக்குறாங்க. இறைச்சி வெளில வருது. அதே நேரத்துல கடமுடான்னு ஏதோ சத்தம் வருது. இப்ப சரி அப்படின்னு நல்லா வந்து பெரிய கரண்டியா விட்டு சல்லடை கரண்டில வெளில வந்து எடுக்கிறாங்க. அப்பதான் ஒரு வளையலும் தோடும் அதுல இருந்து வெளில வருது. இப்ப அந்த வளையலை பார்த்து மீராவோட அம்மா சரஸ்வதி அலறாங்க. இது என்னுடைய பொண்ணோட வளையல் அப்படின்னு பயப்படுறாங்க, அலறாங்க, ரொம்ப கத்துறாங்க. இப்ப போலீசார் எல்லாருமே அது என்ன கறி அப்படின்னு அந்த கறியை எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் அதுல ஒரு விரல் வெளில வருது. இதை பார்த்து அதறாங்க. இந்த இடத்துல அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாமே பதட்டப்படுறாங்க. எல்லாரும் வாந்தி எடுத்துட்டு ஓடுறாங்க. இவ்வளவு கொடூரம் பண்ணிட்டேன்னா அப்படின்னு, இது ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிட்டோம் அப்படின்னு எல்லாரும் பதட்டப்படுறாங்க. எல்லாரும் பதறி அடிச்சு வெளில ஓடி வராங்க. ஒரே பதட்டமா இருக்கு. அங்க எல்லாருமே பதப்பா பேசுறாங்க. நிறைய பேர் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ராகவ கை செய்யறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், சார் இது எல்லாமே மட்டன் தான் சார் அப்படின்னு அவன் கதறான். அதுல விரல் எப்படா வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அது எனக்கே தெரியல சார் அப்படின்னு அவன் அழுகுறான். அவனை அழைச்சிட்டு போறாங்க. அவங்க உள்ள மக்கள் எல்லாருமே பயங்கர பரபரப்பாகுது. மீடியா எல்லாம் வருது. அந்த கடையில ஏகப்பட்ட பேர் கல்லாலையும் மணாலையும் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அங்க உள்ள இறைச்சிகள் எல்லாமே சோதனைக்காக எடுத்துட்டு போறாங்க. இப்ப மறுநாள் வந்து விசாரணை நடத்தப்படுது. ராகவ் இப்படி அமர்ந்திருக்கான். போலீசார், சொல்லு என்ன பண்ணிருக்க, அது என்ன இறைச்சி, எப்படி இந்த வலையில வந்தது அப்படின்னு பல கோணத்துல விசாரணை பண்றாங்க. அவன் அசையாம உட்கார்ந்துருக்கான், எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்கான். போலீசார் விசாரிக்கிற ரீதியில அவங்களுடைய பாணியில விசாரிக்கிறாங்க. அவன் ஒரு நிமிஷம் அலறான். சார் தயவு செய்து நான் எதுவுமே பண்ணல, அங்க வெந்திருந்தது மட்டன் தான், இந்த வலையில எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் அவன் சொல்றான். சரி நீ 2 நாள்ல ரிசல்ட் வந்துரும், சோதனையில எல்லாமே தெரிஞ்சிடும், இப்போ உண்மையை சொல்லு, நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் அவங்க மேல விசாரிக்கிறாங்க. இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் வெளில எதுவுமே சொல்லாம இருக்கிறான். அவனுக்கு இறைச்சி சப்ளை பண்ற 2 பேரையும் இப்ப எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு கொண்டாந்து நிறுத்துறாங்க. இப்பதான் அவன் அதிர்றான். இந்த இடத்துல தான் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல என்னிடம் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். வறுமை காரணமா நான் ரொம்ப ஏழ்மையா இருந்தேன், உணவு கூட இல்லாம தவிச்சேன். அந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே ஆள் இல்ல. இப்பதான் நான் யோசிச்சேன் நல்ல ஒரு ஹோட்டலா வைக்கணும்ட்டு. இப்ப நல்ல ஒரு ஹோட்டலா வந்து வச்சேன், சரியாவே போகல. இந்த இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோட்டலை டெவலப்மெண்ட் பண்ணேன். ஆனா எவ்வளவு மக்கள் வந்தாலும் எனக்கு பணமே மீறல. நான் பெரிய ஆள் ஆகணும்ன்றது எனக்கு ஆசை. ஆனா திடீர்னு வந்து
கறி பற்றாக்குறைலாம் ஏற்படும். எனக்கும் பல விதங்கள்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்பதான் ஒரு மருத்துவர் என்னோட ஹோட்டலுக்கு வராரு. அவரு எனக்கு அறிமுகமானாரு. நிறைய விஷயத்த என்னிடம் பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த இடத்துல தான் அங்க வந்து நிறைய பிணங்கள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும். நிறைய அகோரிகள்லாம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு, எதுக்காக இந்த ஆத்துல வீசக்கூடிய இந்த பிணங்கள்லாம் எடுத்து நம்ம சமைக்க கூடாதுன்னு யோசிச்சேன். இந்த இடத்துல தான் என்னுடைய புத்தி கேவலமா யோசிக்க ஆரம்பிச்சது. பெரிய ஒரு வலையா வாங்கிட்டு வந்து அந்த ஆத்துக்கு நடுவுல விரிச்சேன். இப்ப தினந்தோறும் 4 பிணம் 5 பிணம் வந்துட்டே இருக்கும். இப்ப அந்த பிணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் வந்து பதப்படுத்தினேன். அதுக்கு பிறகு அதை தான் ஃபுல்லாவே இறைச்சியை தான் சமைச்சேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டாங்க எல்லோருமே ஒரு நிமிஷம் நடுங்கி போறாங்க, அதிர்ச்சியா வராங்க. இந்த இடத்துல மீராவோட அம்மா என்னுடைய மகளை என்ன பண்ண, என்னுடைய மகளை ஏன் கொன்ன அப்படின்னு அவங்க வந்து கதறாங்க. வெளியில நிறைய மக்கள் போராடிட்டு இருக்காங்க. மேலும் மீராவை என்ன பண்ண அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்பதான் மீராவை என்ன பண்ண சொல்லு அப்படின்னு போலீஸா சொல்றாங்க. மீராவை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கிறான். இப்பதான் இல்ல மீராவை ஏதோ பண்ணி வச்சிருக்க, மீராவையும் பலியாகிட்ட சொல்லு உண்மை அப்படின்னு போலீசார் அடிக்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு எவ்வளவு மல்லு கட்டுறான். இப்ப மறுநாள் நீதிபதி விசாரிக்கிறாரு. உனக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்கப்படும், உண்மையை சொல்லு, என்ன பண்ண மீராவை அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் கடந்த 2 மாசமா 10 பெண்களுக்கு மேல காணாம போயிருக்காங்க. இதுக்கு எல்லாமே நீதான் காரணம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. சத்தியமா நான் எந்த பெண்ணையும் கொல்ல அப்படின்னும் அவன் சொல்றான். சரி, மீராவோட வலையில எப்படி இருந்தது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் ராகவ் சொல்றான், எப்படின்னு தெரியல, ஆனா மீராவை நான் கடத்தினது உண்மைதான், மீரா இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அங்க உள்ளவங்க எல்லாமே அதிர்ச்சியா வராங்க, எல்லோரும் பரபரப்பா இருக்கிறாங்க. இப்பதான் அவன் சொல்றான், மீரா என்னுடைய ஹோட்டலுக்கு அடியில அண்டர் கிரவுண்ட் இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு நீதிபதி உடனடியா மீராவை மீட்டுட்டு அதுக்கப்புறம் மேலும் விசாரிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப உடனடியா மீராவை மீட்கிறதுக்காக போலீஸ் இங்க இருந்து கிளம்புறாங்க. அதாவது நான் எப்போதுமே அந்த ஆத்தங்கரையில பிணங்கள் வர எடுத்து அதை இறைச்சியா மாத்தினேன். ஆனாலும் திடீர்னு பிணங்கள் வரல. இதனால நான் கோவப்பட்டேன்னா அந்த நேரத்துல தான் அந்த மருத்துவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. மீரா என்னோட கடைக்கு சூப்பு சாப்பிட வந்தான். இந்த இடத்துல மீரா மேல ஒரு கண்ணு வச்சேன். சரி அப்படின்னு நிறைய நகையை வந்து போட்டிருந்தா. சரி அப்படின்னு உள் ரூம்ல போய் உட்காரு, சூப்பு கொண்டு வரணும்னு சொன்னேன். இப்பதான் போய் உட்கார்ந்தாங்க. மயக்க ஸ்ப்ரே அடிச்சு அவளை வந்து உள் ரூம்ல கொண்டு போட்டேன் அப்படின்னும், கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மயக்கத்தில அண்டர் கிரவுண்ட் போயிட்டு அவளை ஒரு ரூம்ல அடைச்சிட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப இது கேட்டு எல்லாமே அதிர்ச்சி வராங்க. இப்ப மீராவை மிக்கிறதுக்காக அவனுடைய ஹோட்டலுக்கு போறாங்க. அவனுடைய ஹோட்டலுக்கு கீழே அடியில பெரிய அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி மீரா எங்க இருக்கான்னு செக் பண்றாங்க. பார்த்தா மீரா ஒரு தனி அறையில அடைப்பட்டு கிடக்குறான். அது மட்டும் இல்லாம 2-3 பெண்கள் கீழே வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி வராங்க. இப்போ உடனடியா அந்த 3 பெண்களையும் மீட்டுட்டு மேல வராங்க. மேல வந்துட்டு இப்பதான் மீராவிடம் என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. என் முதல்ல ஸ்ப்ரே அடிச்சான், கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனா நான் முழிச்சு பார்க்கும்போது பெரிய ஒரு சமையலறை பக்கத்துல நான் உட்கார்ந்துருந்தேன். இறைச்சிலாம் கொச்சிருந்தது. எவ்வளவு சத்தம் போட்டேன், அழுதேன், வெளியில சத்தம் கேட்கல. உடனடியா என்னுடைய வலையிலையும் என்னுடைய தோட்டியும் அதுல வந்து உருவி போட்டேன். ஏன்னா வேலை செய்யறவங்க யாராவது இதை பார்த்துட்டு என்னை காப்பாத்து வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து போட்டேன். போட்ட அடுத்த நொடியே திரும்பவும் ராகவ் உள்ள வந்தான். உடனே நான் மயங்கின மாதிரி அப்படியே கிடந்தேன். என்னை இழுத்துட்டு போயிட்டு ஒரு அறையில போட்டான். அந்த அறையில கொஞ்ச நேரம் கழிச்சு எஞ்சி பார்த்தா 2-3 பெண்கள் இதே போல இருந்தாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் எதுக்காக இவங்களை கடத்தின அப்படின்னு போலீசார் அடிச்சு விசாரிக்கிறாங்க. இப்ப அவன் பல உண்மைகளை வெளில சொல்றான். எனக்கு ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் எனக்கு பழக்கம். அவரு நேஷனல் அளவுல எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வருவாரு. கடன் தொல்லை அதிகமானதால எனக்கு என்ன பண்ண தெரியாம ரொம்ப விரக்தியா இருந்தேன். இந்த இடத்துல அவரு தான் இது போல உனக்கு சிறுநீரத்தை விட்டா 8 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னும் அவர் என்னிடம் சொன்னாரு. நான் அதை யோசிச்சு பார்த்தேன், நம்மையா நம்முடைய சிறுநீரத்தை விற்கணும், நண்பர் இருக்காரு அவரது விற்க முடியுமா அப்படின்னும் நான் கேட்டேன். இப்ப அவரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பல கோடி ரூபாய் இதன் மூலம் சம்பாதிக்கலாம் அப்படின்னும் அவர் சொன்னாரு. யாரையாவது கடத்திட்டு வந்து அவங்களது வித்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். அதுக்கு பிறகுதான் இந்த பெண்கள்லாம் கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சு அவங்கள வெளிநாட்டு கடத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கும் போதுதான் இப்படியான பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னும் அவர் சொல்லி முடிக்கிறான். இப்ப எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. எத்தனை பெண்கள் அனுப்பணும் அப்படின்னும் அவன் தோண்டி விசாரிக்கிறாங்க. 50 பெண்களுக்கு மேல இதுவரையிலும் அனுப்பியிருக்கான். இப்போ உடனடியா அந்த மருத்துவரையும் வந்து கைது பண்றாங்க. இப்ப தோண்ட பல அதிர்ச்சியான தகவல் வெளியே வருது. பல நாடுகளுக்கும் சிறுநீரத்தை விற்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த பெண்கள் எல்லாமே அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அங்கேயே வேலைக்கு வச்சிருக்கிறதும் அடிமையா வச்சிருக்கிறதும் இப்ப தெரிய வருது. ராகவியும் அந்த டாக்டரையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அதை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.